வணக்கம். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் கடந்த 12ஆம் தேதி 4வது முறையாக அமல்படுத்தப்பட்டது. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய போட்டி செஞ்சி சாலை, மிஷன் வீதி, புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் செல்வம், ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நவோதயா பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. நவோதயா பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்த தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. காலை 11:30 மணிக்கு தொடங்கிய தேர்வானது பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள நவோதயா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் 6ஆம் வகுப்பில் 80 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு 1954 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி ஓரிடத்திற்கு 24 பேர் வீதம் விண்ணப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு புதுச்சேரி திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்பட 8 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி முதல்வர் கண்ணதாசன் தேர்வு மையங்களை பார்வையிட்டார். அவர் கூறுகையில் 80 இடங்களுக்கான நுழைவுத் தேர்வுக்கு 1954 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1562 பேர் மட்டுமே பங்கேற்று தேர்வு எழுதினர் என்றார். ஆரோவில் அருகே பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகேயுள்ள ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கடந்த ஆண்டு திருப்பணி குழுவினரால் ரூபாய் 80 லட்சம் செலவில் 21 அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் பூரணம் அமைக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது கும்பாபிஷேக விழா. விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று காலை துவங்கியது. இதில் கோவிலில் செப்பிலால் ஆன கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் 4வது முறையாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல் நாளான 12ஆம் தேதி பெயரளவில் சோதனை செய்த போலீசார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த 100க்கும் மேற்பட்டோரை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த சோதனையின் போது சிறுவர்கள் ஓட்டி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர். இதேபோல பல்வேறு இடங்களில் நடந்த சோதனைகள் மூலம் 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்தலாயி மாரியம்மன் ஆலயத்தில் புதுப்பேட்டை இளைஞர் நலச்சங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், எலும்பு மருத்துவம், கண் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவத்திற்கு ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டன.
பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் நோயாளிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் புதுப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பகவத் சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேகம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகவத் சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு மடுகரை பட்டாம்பாக்கம் சாலையில் ரோந்து சென்றனர். அந்த வழியாக வந்த தமிழக பகுதியை சேர்ந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 40,000 ரூபாய் மதிப்பிலான பீர், பிராந்தி உள்ளிட்ட மதுபானங்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தமிழக பகுதியான உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த குமரவேல், மோகன், பன்ருட்டியை சேர்ந்த அருள், மோகன் பாபு, சரவணன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த மது பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மத்திய சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஏன் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பொட்டல் காடாக கிடந்த காலாப்பட்டு சிறை வளாகம் பசுமை நிறைந்த பகுதியாக பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள், மூலிகை தோட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. இது தவிர சமுதாய ரோடியோ, கைதிகளுக்கான உடற்பயிற்சி கூடம், நூலகம் திறக்கப்பட்டது. இவ்வளவு வசதிகள் செய்தும் சிறை கைதிகள் சிலர் சிறை வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் மொபைல் போன் வீச செய்து அதனை பயன்படுத்துகின்றனர். போலீசார் மற்றும் சிறை வார்டன்கள் நடத்திய சோதனையில் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனால் சிறையில் தேவையற்ற கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலம் மொபைல் போன் நடமாட்டத்தை குறைக்க சிறை நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி புதுச்சேரி இளைஞர்கள் 4 பேர் ஏமாந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் இந்தியா, இங்கிலாந்து மோதும் T20 கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் ஏற்கனவே விற்று தீர்ந்து விட்டதாக தெரிகிறது. ஆனால் மோசடி கும்பல் ஆன்லைன் மூலமாக போலி டிக்கெட்டுகளை விற்றுள்ளது. போலி என்பதை அறியாத புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்த சக்தி என்கிற இளைஞர் 6,360 ரூபாய் செலுத்தி டிக்கெட் வாங்கியுள்ளார். அதன் பிறகு அவருக்கு போலி டிக்கெட் என தெரிய வந்தது. இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலமாக நேற்று புகார் அளித்துள்ளார். இதேபோல மேலும் 3க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாந்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.